மாதிரி வாழைப்பழம் வேணும், இல்ல இந்த மாதிரி வாழைப்பழம் வேணும் அப்படின்றத அவருக்கு வந்து சம்பளமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல சாமியாரா ஜோசியரா வர ஜாவா சுந்தரேசன் அவரா சும்மா அவர் பங்குக்கு நல்லா விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டின்னு விந்து விட்டவன் நொந்து போயிடும் அப்படின்னு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னாக்க நீங்க நொந்தே போக மாட்டீங்க. உங்களோட பழம் இந்த மாதிரி காயா இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி பழுக்க வைக்கிறதுக்கு இந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் வேணும், இல்ல இந்த மாதிரி வாழைப்பழம் வேணும் அப்படின்றத நீங்களா முடிவு பண்ணிக்கீங்க. ஒருவேளை உங்களோட பழம் இந்த மாதிரி காயா இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி பழுக்க வைக்கிறதுக்கு இந்த சுமதியோட படத்தை வந்து பாருங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்கிறவரு சார் தான். சார் பேரு ராஜசேகர் சார். இப்போ இங்க உள்ள படம் பார்க்கும் போதுதான் இவரை கண்டுபிடிச்சு வெளில எடுத்துட்டு வந்தேன். உண்மையிலேயே இப்ப உள்ள இளைஞர்களுக்கு நிறைய பேரு இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் மாதிரி நல்லா நீட்டே இருக்கிறதுக்கு இந்த படம், இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, இந்த காதலர் தினத்துல பிப்ரவரி 14 உண்மையிலேயே இந்த கதாநாயகனாக நடித்திருக்கிறவருக்கு சம்பளமே கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேரு திரிகுண்டா. அவருக்கு வந்து சம்பளமே கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேரு 3 ஹீரோயினையும் வச்சு அப்படி வேலை செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராகா அவர்களுக்கும், அப்புறம் இன்னொன்னு ஹீரோயின் இனியா, அப்புறம் இன்னொன்னு ஹீரோயின் சிரிஜிதா கோஷ், இந்த 3 பேரையுமே அந்த ஹீரோ சும்மா பூந்து விளாசிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுல சாமியாரா ஜோசியரா வர ஜாவா சுந்தரேசன் அவரா சும்மா அவர் பங்குக்கு நல்லா விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டின்னு ஆட்டிருக்கிறார். உண்மையிலேயே இதுல உள்ள இளைஞர்கள் சிரிக்காதப்பா, சிந்திக்கணும். அதே மாதிரி உனக்குதான் இது தேவைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படத்தை வந்து பாருங்க. பாத்தீங்கன்னாதான் உங்களுடைய இளமை எங்கேயுமே வீணாகாம, ஏதாவது பழமெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விந்து விட்டவன் நொந்து போயிடும் அப்படின்னு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னாக்க நீங்க நொந்தே போக மாட்டீங்க. அப்படி நல்லா நேந்திரம் பழம் மாதிரி சும்மா நல்லா வெறப்பா இருப்பீங்க. இந்த மாதிரி பழம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பழம் வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பாருங்க. பாத்தீங்கன்னாக்க நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்தை தயாரித்திருக்கிற அருண் விஷுவல் சார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல மனச வந்து ரொம்ப நோகடிச்சு சோகமாக்கி அனுப்புறாங்கல்ல, இந்த அருண் மாதிரி தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி படத்தை தயாரிச்சு இந்த மாதிரி உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி நல்ல நீண்ட மனசோட இலகாத்தியம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படித்தான். ஆமா சார், சார் வாங்க சார், இது இது பிடிக்கிறதுக்கு கையா பத்தாதுப்பா. ஒரு படம் இருக்கு, அந்த கண்ணாடி போட்ட தம்பி ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு 10 தடவை இந்த பாப்பீங்க. அப்படி இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா நீண்டு இருக்கணும், புரியுதுங்களா, வளையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நீங்க இந்த படத்தை வந்து பாப்பீங்க. இந்த மாதிரி காயா இருக்கிறது உங்க மனச நல்லா பணமாக்கி காட்டுறதுக்கு தான் இந்த படமே கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தயாரிப்பாளரோட எனக்கு தெரிஞ்சு இவரோட இதை புடிச்சு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. நெஞ்ச பிடிக்க முடியாதனால இவரோட கைய புடிச்சு நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேர் புது மாப்பிள்ள, அந்த புது மாப்பிள்ளையா இருக்க உண்மையிலாங்க சார். நீங்க அது எப்படி சார் நீங்க இதுல உள்ள அந்த இதெல்லாம் எடுத்தீங்க? ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போனாங்க 3 பேரு சும்மா வாழ்ந்திருக்கிறாரு அந்த ஹீரோ. அந்த திரிகுன் அவருக்கு வாங்க, நீங்க அங்க இருந்து எதிர்பார்க்கறது தெரியுதா?
தெரியுது. நிறைய பேர் பிரஸ் மீடியால ஏற்கனவே நேத்து முந்தானாலும் படம் பார்த்துட்டு ரொம்ப வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் முதல் ஷோ ரிலீஸ் ஆன உடனே நிறைய இடத்துல ஷோ வந்து எக்ஸ்டன் ஆயிருக்கு. சோ அவருக்கு தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் படத்தை தயாரித்துள்ள அந்த அருண் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படத்தை நல்லா நீங்க தம் புடிச்சு வெளியே கொண்டு வாங்க. இளைஞர்களே, நீங்க வந்து இந்த படத்தை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். கண்ணாடி போட்ட தம்பி, நீங்க இந்த படத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னப்பா, இந்த படத்துல எனக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்துல இந்த படத்துல எனக்கு மட்டும் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்திருந்தா சம்பளமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி நடிச்சிருப்பேன், பூந்து விளாசிருப்பேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இந்த படத்தை பாருங்க, நல்லா ஜனகாத்தமா இருப்பீங்க. வாழ்த்துகள்.